ஹலோ 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 ஆனை முகம் ஒரு கொம்பும் மகன்ற மார்பும் சிறு கண்ணோ பானை போல் பெருவயிரும் பாங்கான பூணூழலகோ தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் தொழுவேன் என் நாவில் வந்துதிப்பாய் கணபதியே பொதிகை மலை குருவுமாகி ஈராறு கரமதில் வேளும் ஏந்தி பாசமுடன் மயிலேறி அசுரனை வென்று பண்பான அமரர்க்கு துயரம் தீர்த்து பச்சமின்றி வந்தவரை ஆட்கொள்வாயாறு முகனே வணங்குவோருக்கு ஒரு நாளும் தீங்கில்லையே குமரகுருபரணே வெற்றி வேளா சுவாமி கொண்டலந்த மால்மறை அமரர் சிறைகள் எல்லாம் அறுத்த சுவாமி அஞ்சனையா தேவி பாலா சுவாமி அஞ்சனையா தேவி பாலா ஐயா அனுமந்தனே அஞ்சனையா தேவி பாலா அஞ்சனையா தேவி பாலா அனுமந்தனே நெஞ்சுணர்ந்து நான் உணர்ந்து தட்டு மாடு நேரத்தில் என் நெஞ்சிலையும் நாவதிலும் நின்று விளையாட வேணும் அம்மா எந்தாய கலை மகளே எந்தாய கலை மகளே எத்தன் கதைக்கு வந்து அருள் புரியா எங்களையா நாராயணா எங்களையா நாராயணா எங்களை காத்திடுவீர் உமருளா எங்களையா நாராயணா எங்களையா நாராயணா காத்திடுவீர் உமருளா சாமி சொல்லுக்கு சொல்லர்த்தம் சொல்லும் சொல்லுக்கு சொல்லர்த்தம் சொல்லும் சோதிக்கிளி வாய் திறந்து எங்கும் பேரு பெற்ற குளம் ஐயனுக்கும் ஐயனாக ஹரிஹர புத்திரனா ஹரிஹரன் நாமம் பெற்ற ஹரி
தெப்பங்கட்டி சுமந்திடுவே சுமந்திடுவே முக்கால் வித்தை கச்சவர்க்கு கச்சவர்க்கு முன்னால் ஒரு சேவகி நான் சேவகி நான் முள்ளு வித்தை கச்சவர்க்கு 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 மூத்த பிள்ளை தலைமகன் நான் தலைமகன் கச்சவர்க்கு கைகால் நோக என்னை 10 மாதம் திரு வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்த மாதா பிதா உலகம் அருள் செய்வாய் குருவே பாதோ நாடு நாடு என்று சொன்னால் அந்த நாடு அது எந்த நாடையா நாடு நாடு என்று சொன்னால் அது எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா நீர்வளம் நிலவளம் கொடிவளம் குடிவளம் குடிவளம் எந்த குடிப்பா ஐயப்பர் இருக்காருயா குடின்னா அந்த குடி இல்ல சரி. நம்ம குடிமக்கள் வாழக்கூடிய இடம் குடிமக்கள் வசிக்கக்கூடிய இடம் அல்லவா அதாவது அன்பு பாசம் அரவணைப்பு அனைத்தும் பொருந்தி இருக்கக்கூடிய ஊருன்னு சொன்னா அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய ஊருன்னு சொன்னா 8 திசைக்கும் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய இந்த பூலோகத்துல 8 திசையிலும் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய இந்த ஊருப்பா எந்த ஊரு எந்த ஊரு எந்த ஊரும்மா இந்த தேவர்குளம் இந்த தேவர்குளமான நகரத்திலே இந்த தேவர்குளமான நகரத்திலே தேவர்குல சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட தேசம் பாதின்னு சொன்னா நம்ம தேவர்குல சொந்தங்கள் பாதி மரவர்குலம் மாணிக்கமுன்னா சும்மா வையா அப்பேர்பட்ட இந்த தேவர்குளமான நன்னகரத்திலே குடிகொண்டு இருக்கிறார் ஐயா கேட்டவருக்கு கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய ஐயாவாக நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லக்கூடிய தெய்வமாகவே இருக்கிறார் நல்வாக்கு சொல்லக்கூடிய தெய்வமாக இருக்க பேர் அந்த கொட்டுமலையில இவ்வளவு பேர் சேர் போட்டு கொட்டுமலையில இவ்வளவு கூட்டம் இருக்குன்னா உட்காரணும்னு சொல்லவா வேணும் ஆமா நான் உங்களுக்கு பரவாயில்ல மேல சீட்டி போட்டுருக்கு சரி அவ்வளவு பேருக்கு சீட்டியா போட்டுருக்கு இல்ல இல்ல நம்பிக்கையோட வரணும்னா காரணம் என்ன ஐயாவோட அருள் ஐயாவோட மலையில போய் கும்பிட்டாலும் இமயமலை அளவுக்கு அன்பு அறிவு கொடுப்பாருன்னு சொல்லித்தான் அறிவு வேணுமா இல்லையா அறிவு இல்லாம வாழ முடியுமா ஆமா என் ஐயாவாக விட்ட வேர்வைபுத்திர சுவாமியுடைய திருக்கோவிலில் வேர்வைபுத்திரரா ரைட் இப்ப அப்போ ஏமால இருக்காரு ஐயா இன்னைக்கு சரி ரைட் சந்தோஷம் 3 வாரம் குளிக்க மாட்டான் அதுதானே குளிக்க வச்சிருக்காரு அதான் வேர்வைபுத்திர சாமி அப்படி வேர்வைபுத்திர சுவாமியுடைய திருக்கோவிலில் ஐயாவுடைய வாசலில நாமளோ பாடக்கூடிய கதையானது ஐயாவுடைய பிறப்பு வளர்ப்பு என் ஐயனாகப்பட்ட வேர்வைபுத்திர சாமியோட பிறப்பு வளர்ப்பு பாடக்கூடிய கதைகளில் கதை குற்றம் பொருள் குற்றம் இசை குற்றம் மேலதாள குற்றங்கள் இது மாதிரி குற்ற முறைகள் வரலாம் என்ன நான் ஏஆர் ரகுமானும் கிடையாது சரி நீ பிசி சுசிலாமாவும் கிடையாது இந்த அம்மா ஜானகி அம்மாவும் கிடையாது முடுக்கடிக்கிற மாமா அனிருத்தும் கிடையாது ஏதோ சின்ன பிள்ளைங்க எங்க அறிவு கட்டியவாரு என்கிட்ட இருக்கதே பழைய குடம் பழைய உடுக்கு பழைய தாளம் பழைய சத்தியா பழைய செல்வின் போன வருஷம் வந்த ஐயாவோட வாசலுக்கு வரும் சொன்னா எடுத்து வச்சு பிறந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும் பைபாஸ் ரோட்ல கிழக்க பார்த்த முகம் அம்மா அமரம்னு சொன்னா சும்மாவா அதாவது பாடக்கூடிய கதைகளில் முன் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி பின் சொல்லிட்டாலும் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி முன் சொல்லிட்டாலும் பெற்ற குழந்தை ஒரு தவறு செஞ்சதுன்னா எப்படி பச்சை மட்டை காய வச்சு அடிப்பீங்க அப்படி இல்லையா எவ்வளவு தப்பு செஞ்சாலும் வீட்டுக்கு அழைத்துட்டு போய் அன்பா அமர வைத்து அன்பா தான் ஆதரிப்பாங்க தாங்க பெத்த பிள்ளைய அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்கும்போது ரோட்ல இருந்து குடிச்சிட்டு ஆடாத வீட்டுக்கு வான்னு சொல்லி எவ்வளவு அன்பா ஆதரிப்பீர்கள் அதே போல இன்னைக்கு ஒரு நாள் எங்கள் 6 பேர்களையும் உங்கள் வீட்டு பிள்ளையாக ஆதரிக்கும்படி இரு கரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறோம் வந்ததோரு சபையோர்க்கெல்லாம் நாங்கள் 6 பேர் சரணம் செய்தோம் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் எங்கள் குழுவின் சார்பில் சரணம் செய்தோம் சுவாமி கணபதியை என் கூறுவே கனவிலைய உன்னை மாறவே சுவாமி குணபதியே அருமுகனே ஐயா குணபதியே அருமுகனே குஞ்சரமே உமை பாட
கொண்டவளே முக்கண்ணிய முப்போடாதி எனக்கு முன்னிருந்து அருள் புரிவாய் பத்திர காளியம்மா பிள்ளைக்கு நீ அருள் புரிவாய் குலசையாளும் முத்தாரம்மா குழந்தைக்கு நீ அருள் புரிவாய் வண்டிக்கார வைரவரும் வாயில் வந்து அருள் புரிவாய் வள்ளி திரு மணவாளா வடிவேளா கதைக்கருள்வாய் மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சொடல ஐயா மதலைக்கு நீ அருள் புரிவாய் காவக்காரன் கருப்பசாமி கதைக்கு வந்து அருள் புரிவாய் பேரு வச்ச பேச்சி அம்மா பிள்ளைக்கு நீ அருள் புரிவாய் தர்க்கராசன் தளவமாடே என்ன தற்காக்க வேணும் ஐயா செட்டியன வழிமறித்த செங்காட்டு நீலியம்மா சிறுமைக்கு நீ அருள் புரிவாய் ஏர்வபுத்திர சுவாமி ஐயா வாயில் வந்து அருள் புரிவாய் கும்புமாட சுவாமி ஐயா குழந்தைக்கு நீ அருள் புரிவாய் வாட்டுக்கூலி சொடலையா வாட்டுக்கூலி சொடலையா உள்ளத்தில அருள் புரிவாய் அப்படி போடு சாமி வேர்வையில பிறந்தவரம் வேர்வபுத்திர சுவாமி ஐயா வேர்வபுத்திரன் கதைகள் பாட சுவாமி கதைகள் பாட வாயில் வந்து அருள் புரிவாய் வாயில் வந்து அருள் புரிவாய் கதைகள் பாட தானாக முளைத்த அந்த ஆதிவள்ளி என்னும் கைலாச பர்வதத்தில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சரி அம்பிகை உமையவள் பார்வதா தேவியானவளோடு சிவனோடு சக்தியுமாக கொலுவிருந்து வருகிறார்கள் சக்தியோடு சிவனுமாக கொலுவிருந்து வருகிறார்கள் அல்லவா என்ன சிவன் இல்லாம சக்தி கிடையாது சரி. சக்திலாம் இல்லனா நமக்கு ஜீவனே கிடையாது ஐயா அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா என்ன நீங்க சொல்ல இன்னைக்கு விடிய படிப்பிய பத்தியில கும்மி பாட்டு எல்லா பாட்டும் ஆமா. அதுக்கு சேர்த்து நீங்க சொல்ல ஆமா ஆமான்னு சொன்னோம்னு சொன்னா சரி. அது பூரா என்னோட ஜீவன் அதை விட்டுவிட்டு நீங்க சொல்ல ஆமா நம்ம நீ ஒண்ணுத்துக்கு உதவாமனு கரவந்தால போட்டு வந்து இப்படி இருந்தா அப்படிதான் போட்டு வருவேன் ஆமா அடுத்து நீங்க பாட போட்டு அடிக்கறே அதெல்லாம் பூரா என்னோட சக்தி அதை விட்டுவிட்டு நீங்க பாட இப்படி அடிச்சமா வீட்ல விட்டு வந்துருவேன் ஒண்ணுத்துக்கு உதவாத செலின்னு சொல்லி கரவந்தால இப்படி இருந்துச்சுனா நானே வீட்ல இருந்துருவேன் அதான் ஜீவனும் சத்தியும் சேர்ந்தாதான் ஒரு மனுஷனால உயிரோடவே வாழ முடியும் பேர்பட்ட சிவனோட சக்தியுமாக ஆதிவள்ளி கைலாசத்தில் ஒளிவருக்க மூத்த பிள்ளை விநாயகப் பெருமான் இளைய பிள்ளை வேல்முருகன் ஐயா வேல்முருகா அகஸ்தியர் புலஸ்தியர் அழகு கலைக்கோட்டு மாமுனிகள் வழி இல்லம்மா இப்படி எல்லோரும் ஆதிவள்ளி கைலாசத்தில் ஒளிவருக்க சரி இன்னும் அந்த கைலையில் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறாரானா யாரம்மா கொலுவிருந்து வருகிறார்கள் ஆகாயத்தில் சூரியனா அன்பு குளிர் சந்திரனா அண்டத்தில பழகோடி நட்சத்திர கூட்டங்களோ ஆகாய வாணியோடு கெங்காதேவி கொலுவிருந்தா அங்கே கொலுவிருக்கும் நாளையிலே கைலாச வாசலிலே கரை கண்ட பகவானுக்கு தெய்வ திரு ரம்பையர்கள் நடனம் ஆடுவாளா ஊர்வசியா வருவாளா உல்லாசமா பாடுவாளா மேனகையா வருவாளா மிருதங்கமும் போடுவாளா சரஸ்வதி வருவாளா அம்மா சங்கீதங்கள் பாடுவாளா
சிவபெருமானுக்கு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு தெய்வ திரு பெண்கள் எல்லாம் திரு நடனங்கள் ஆடுவது வழக்கம். தெய்வ திரு பெண்கள் எல்லாம் திரு நடனம் ஆடுவது வழக்கம். திரு நடனம்னு சொன்னா இப்படி இல்லையா? சரி. அதாவது நாட்டிய பெண்கள் நடனம் ஆடுவாங்க பாத்திருக்கியா? இப்படி தாம் தருகிற தீம் தருகிற தோம் தருகிற ரத்தி தருகிற தின்னத்தா 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 தின்னு தரணுமா? சுதி மருதி அதுதான் பொண்டாட்டிய பரதநாட்டியம் ஆடுன்னு சொன்னேன். ஓ சுருதி மருதி தாய் சுதிமதி தின்னத்தா தின்னத்தானா சுதி. இது தவறாம ஆடுவதுதான் சரி திரு நடனம்னு சொல்லுவாங்க. திரு நடனம்னு சொல்லுவாங்க. அதே போல ஆண்டவன் சிவபெருமானுக்கு பெண்கள் நடனம்னா ரொம்ப பிடிக்குமா? பெண்கள் நடனம்னு சொன்னா ஆண்டவனுக்கு மட்டுமா பிடிக்கும்? எல்லாருக்கும் தான் பிடிக்கும். நான் பாமுழுத்துல இருந்து பாடட்டுமே. சரி ஒரு ஆளு வரட்டுமே. ஏதோ ஒருத்தன் சொல்லுகாரன் புடிச்சிட்டு ஆடுற மாதிரி அப்படினு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது அப்படியா? இல்ல. பெண்கள் நடனம்னு சொன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் பாத்துக்கோ. ஆமா. சரி. என்ன பக்கத்துல இருக்க வேட்டி தெரியாதான். தூரத்துல வர சேலை தெரியுமா? அது யாமடி காலதாயி. வேஷ்டியை கண்டா விரண்டுருவான், சேலையை கண்டா சிக்கிடுவான் பாத்துக்கோ. எதுக்கியா? வேஷ்டி வெறும் 4 முழம். நீங்கள அப்படிதான். சேலை அப்படி கிடையாது. 16 முழம் இருக்கு பாத்துக்கோ. எப்ப அளந்து பாத்தியோ? எங்க மைனி நானும் கட்டி விடுவேன். அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லப்பா. ஈஸ்வரனாரே பெண் சக்திக்கு பாதி ரூபத்தை கொடுத்திருக்காரு. அப்படி கொடுத்திருக்காரு பாத்துக்கோ. சரி. ஆமா. அதே போல யார் ஆடுகிறா? யார் ஆடுகின்றா? ஊர்வசியா வருகிறா, உல்லாசமா பாடுகிறா. உல்லாசமா பாடுகின்றா. மேனகா தேவி வந்து மிருதங்கம் போடுவது. தரிகிடும் தரிகிடும். சரஸ்வதி சரஸ்வதி அம்மா வந்து சங்கீதங்கள் பாடுவது. ஆமா சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் பாடுவது. இப்படி ஆண்டவன் சிவபெருமானுக்கு வழக்கமாகவே இருந்தது. ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு சரஸ்வதி தேவி சங்கீதம் பாடி இருக்கிறார். ஆமா. சரி. நீங்க பாடுவீங்களா? அப்படியா? கூட்டமா இருக்கும்போது பாட மாட்டேன்டா. மூக்கு ஓடுது. எனக்கு வெக்கமா வருது பாத்துக்கோ. அப்ப கோடிக்குள்ள பாடுவியா? சந்துக்குள்ளனா தனியா நிக்கும் போனா நல்ல பாடம் பாத்துக்கோ. ஆமா. சரி. கூட்டத்துல பயந்த ஓடுனா மலைக்கு எல்லாரும் ஓடிடுவாங்க. அத சொல்லு. ஆண்டவன் நினைக்கிறார் என்னதான் இந்த கைலாசத்துல இவ்வளவு கூட்டங்கள் இருந்து வணங்கினாலும் அதாவது நம்மளை போல மானிட மனுக்களை படைத்தாராம். ஆமா நம்ம பாமுழுத்து வில்லு படிச்சு கருவந்தாவள மட்டும் வில்லு அடிச்சா நல்லாவாதா இருக்கும். ஊரா படிக்கும் இல்லையா? ஒவ்வொரு ஊர் வந்தாதான் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொருவோட மகிமையை பார்க்கலாம். ஆண்டவன் நினைக்கிறார் இத்தனை பேர் வணங்கி நமக்கு அருளும் இல்ல பொருளும் இல்ல. உடனே செத்து பிழைக்கும் ஜீவராசிகளான நம்மளை போல இந்த மானிட மனுக்களை படைத்திருக்கார். ஆண்டவனுக்கு அருள் வேணும் பொருள் வேணும் சொல்லிதான் நம்மளை போல செத்து பிழைக்கும் ஜீவராசிகளை படைத்திருக்கிறார். அது எப்படி? ஆண்டவன் சிவனுடைய வடிவத்தில் ஆண்களையும் அம்மை பார்வதியின் வடிவத்தில் இந்த பெண்களையும் படைத்தார். தாய் குலங்களையும் படைத்திருக்கிறார். படைத்தால் மட்டும் போதாது. என்ன செய்யணும் அம்மா? படைத்தார் சிவர் உலகமெல்லாம் உலகமெல்லாம் படைத்தார் சிவ உலகமெல்லாம் உலகமெல்லாம் சுவாமி படியளக்க வேணும் என்று ஆதிசக்தி பார்வதியால் அளக்கும்படி கொடுப்பாளா படைத்தால் மட்டும் போதாது. என்ன செய்ய வேண்டும்? படைத்த ஜீவன்களுக்கு பட்டினி இல்லாமல் படி இழக்க வேண்டும். படைத்தது ஒரு உயிரினங்களுக்கு பட்டினி இல்லாமல் படி இழக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் படி இழந்தது தான் பகவானா இருந்தாலும் படி எடுத்து கொடுக்கிறது யாரு? ஆமா யாரு? அம்மா பார்வதா தேவி. பார்வதா தேவி படி எடுத்து கொடுக்க அதை வாங்கி பகவான் உலகமெல்லாம் படி இழக்கிறார். அதான் சொன்னேன் சிவன் இல்லனா சக்தி இல்ல, சக்தி இல்லனா சிவன் இல்லன்னு சொல்லி. ரெண்டுமே வேணும் தாயி. பார்வதி அம்மா எப்படி கொடுக்கறா? எப்படி கொடுக்கின்றா? நாளி தினை எடுத்து நாதனுடைய கையில் கொடுத்தால் அதனுடைய கையில் கொடுக்கின்றா. உனக்கு தினை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்து அந்த உடையவனார் கையில் கொடுத்து ஆளாக்கு தினை எடுத்து ஆண்டவன் கையில் கொடுத்து படி இழந்து வாருங்கள் என்று பார்வதி அம்மா வழி அனுப்பி வைக்கிறார். கொடுத்த படி எல்லாம் வாங்கி கொண்ட ஆண்டவன் சிவபெருமான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் இந்த 14 உலகத்திற்கு எப்படி எப்படி படி இழந்தார்? எப்படி அம்மா படி இழக்கின்றார்? நாளி நல்ல தினை எடுத்து நாடு எங்கும் படி இழந்தார். உலகு நல்ல தினை எடுத்து உலகமெல்லாம் படி இழந்தார். மரக்கா நல்ல தினை எடுத்து மாநிலத்தில் படி இழந்தார். தினை எடுத்து ஆளாக்கு அங்கு தினை எடுத்து அகிலம்
வருகிறார். படியளந்து வருகிறார் அல்லவா? படியளந்து வந்த பகவானுக்கு பார்வதியானவள் களைப்பாறை இளைப்பாறச் செய்துவிட்டு பார்வதி அம்மாளுக்கு அந்த கைலாசத்திலே மிகவும் பிடித்த விளையாட்டு. என்ன விளையாட்டு தாயி? அதாவது என்ன விளையாட்டா இருக்கும் தெரியலம்மா. கபடி பெண்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளையாட்டு போதையா இருப்பாங்க பாத்துக்கோ. ஒரு சில பேரு கொக்கோ போதையில இருப்பாங்க. கொக்கோன்னு சொன்ன போது எப்பண்டா பிரீட கட் பண்ணிட்டு வரலாம்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் த்ரோ பாலுக்கு ஆசைப்படுவாங்க. சரி. ஒரு சில பேர் ஃபுட்பாலுக்கு ஆசைப்படுவாங்க. சுட்டிகள் எல்லாம் நீங்க விளையாடுறதுல நான் சொல்றது ஸ்போர்ட்ஸ் பெண்களை சொல்லுவேன். அப்படி ஸ்போர்ட்ஸ் பெண்கள். ஆமா பாத்துக்கோ. அதே போல பார்வதி அம்மாளுக்கு பிடித்த விளையாட்டுன்னு சொன்னா என்ன விளையாட்டம்மா? சோவி பரத்தி சொக்கட்டம் விளையாடுவது. ஓ, சோவி பரத்தி சொக்கட்டம் விளையாடுவதுன்னு சொன்னா பார்வதி தேவிக்கு பிடித்த விளையாட்டு. ஆண்டவா, சரி. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம இரு பேரும் சோவி பரத்தி சொக்கட்டம் விளையாண்டா என்ன? ஆமா, நம்ம ரெண்டு பேரும் விளையாண்டு எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்வதி அம்மா கேட்ட உடனே சரி விளையாடுவதுன்னா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா பிடிக்கும் அல்லவா? ஓடி தாடி பிடியாது. சரி. உடனே பகவான் பார்த்தார். என்ன சொல்லுங்க? அம்மா ஏ பார்வதி, அதாவது நம்ம விளையாண்டா மட்டும் போதாது, யார் வெற்றி யார் தோல்வின்னு நமக்கு கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா நடுவுல ஒரு அம்பேர் இருக்கணும்ல. ஆமா. இவ்வளவு பேர் இருக்காங்க, யாரையாவது கூப்பிட கூடாது? கூப்பிடுவோமா? ஒருத்தர் வரது ஐடியாவுல இல்ல, கதை பேச ஐடியாவுல இருக்காங்க. எந்திச்சா சேர் பேருமோன்னு வருத்தத்துல இருக்காங்க. அதனால யாரும் அம்பேரா வர மாட்டாங்க. உட்கார்ந்துக்கோங்க, நீங்க இங்கே இருங்க. அப்ப பகவான் நினைக்கிறாரு, அதாவது நம்ம இரண்டு பேரும் சோவி பரத்தி சொக்கட்டம் விளையாடுவோம். சரி. ஆனா அதுக்கு வெற்றி யாரு தோல்வி யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆமா, கண்டுபிடிக்கணும்னு சொன்னா உங்க அண்ணனை நம்ம வரவழைக்கணும். என் பெருமாள் மாயவன் கண்ணன் சூஸ்பரி அவரே வர சொல்லணும். சூஸ்பரி வித்தாரா உங்க ஊர்ல? கிடையாது. சூஸ்திர அவதாரியா? அத நீங்க சொன்னீங்களே, என்னது சூஸ்திர அவதாரி? சூஸ்பரியா, அந்த அவதாரியே வர சொல்லணும். பார்வதி அம்மாளுக்கு அண்ணன் யாரு? என் பெருமாள் மாயவன் கோபால கண்ணன். என் பெருமாள் கோபால கண்ணன் நாராயணன் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன் அவரை வரவழைத்து யாரு வெற்றி யாரு தோல்வின்னு நம்ம அழைப்போமே என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் எப்படி அழைக்கிறார்? எப்படி அம்மா அழைக்கின்றார்? ஹரிராமா ஸ்ரீராமா, ஹரிராமா ஸ்ரீராமா, அன்னை சீதா மணவாளா, கோசலையால் வெச்ச பிள்ளை கோதண்டனே ரகுராமா, பார்கடலில் பள்ளி கொண்ட பார்கடலில் பள்ளி கொண்ட பச்சம்மாளே வாரும் ஐயா, பார்கடலில் பள்ளி கொண்ட பார்கடலில் பள்ளி கொண்ட பச்சம்மாளே வாரும் ஐயா. சாமி பார்கடலில் பள்ளி கொண்ட பச்சம்மாளே வாரும் ஐயா, அலைகடலில் பள்ளி கொண்ட அச்சுதரே வாரும் ஐயா, நச்சரவில் பள்ளி கொண்ட நச்சரவில் பள்ளி கொண்ட நாராயண வாரும் ஐயா, நச்சரவில் பள்ளி கொண்ட நச்சரவில் பள்ளி கொண்ட நாராயண வாரும் ஐயா. என் பெருமாள் கோபால கண்ணனை வரவழைக்க வேண்டும் என்று ஆண்டவன் சிவபெருமான் ஹரிராமா ஸ்ரீராமா என்று சொல்லி அழைக்க, ராமா ஸ்ரீராமா அயோத்தி ஆண்டராமா எங்க இருக்கிறாரு? திருப்பார் கடலிலே லட்சுமியுடன் சர்ப்ப சயனத்திலே பள்ளி கொண்டு இருக்கிறார். ஆமா, 5 தலை நாகத்தின் கீழ் பள்ளி கொண்டு இருக்கின்றார். ஆமா, சரி. கீழ மேல 5 தலை நாகம் இப்படி இருக்கும்போது ஐயா கீழ தான இருக்காரு. ஓ, அப்படி வருதா இல்லையா? ஆமா, சரி. என் பெருமாள் கோபால கண்ணனை வரவழைக்க திருப்பார் கடல் தான் கடந்து என் பெருமாள் கோபால கண்ணன் கைலாசத்திலே வந்தார். கைலாயமே வருகின்றார். மச்சான் திடீர்னு அழைச்சிருக்கீங்களே, என்ன விவரம்? என்ன காரணம்? என் மாப்பிள்ள உங்க தங்கச்சி பார்வதி சோவி பரத்தி சொக்கட்ட விளையாடணும்னு சொன்னா. நல்ல விஷயம் தானே, விளையாட ரெடியா இருக்கும். சரி, யாரு வெச்சு யாரு தோல்வின்னு சொல்லி நீங்க தான் சொல்லணும். அப்ப இப்ப அம்பேரா வந்திருக்கேனா? ஆமா, என்று சொல்லி பகவானும் பார்வதி சொக்கட்டங்கள் மண்டபத்திலே சோவி பரத்தி சொக்கட்ட விளையாடுறாங்க. சோவி பரத்தி இருவேர்களும் சொக்கட்ட விளையாடி கொண்டிருக்கும் போது பார்வதி அம்மா நினைக்கிறா, எத்தா நம்ம ரெண்டு எத்தா என்ன ஒரு குடும்பம் விளையாடும் போது குடும்பத்துல ஒரு ஆளே அம்பேரா இருந்துச்சுன்னா அது செல்லாவுமா செல்லாவாதா? ஆவும். இப்ப நம்ம ரெண்டு பேரும் விளையாடுறோம்னு நினைச்சுக்கேன். சரி, நம்ம அக்காவை அம்பேரா வச்சா என்ன செய்வா? சப்போர்ட் பண்ணுவா. சப்போர்ட் யாருக்கு பண்ணுவா? அண்ணனுக்கு தான் பண்ணுவா. பாத்து, அப்ப தோல்வி நீ தான் அடைவ. அப்படிங்க குடும்பத்துல அம்பேர் இருக்கவே கூடாது. அதே மாதிரி உனக்கு சப்போர்ட் பண்ணா அவன் தோல்வி அடைவான். ஆமா, அவன் நான் தோல்வி அடைவேன். அப்ப அண்ணன் பெருசா தங்கச்சி பெருசான்னு பாக்கும்போது அண்ணன் தான் பெருசுன்னு சொல்லி அண்ணனுக்கு தான் வாங்கி சிங்கி தட்டுவா. அப்ப நீ பெருசுன்னு சொல்லுதியா? அப்படி சொல்லுவாங்க. அம்பேர் குடும்பத்துல வைக்க கூடாது. ஆனா பார்வதிக்கு அண்ணன் யாரு? என் பெருமாள். என் பெருமாளே அந்த இடத்துல அம்பேரா இருக்காரு. அப்ப பகவானும் பார்வதியும் விளையாடும் பொழுது பார்வதி அம்மா நினைக்கிறார், இந்த விளையாட்டுல நம்ம தான் எப்படியாவது வெற்றி பெறணும். ஆமா, ஏன்னா ஒரு விளையாட்டுல வெற்றி பெறணும்னா எப்படினாலும் தில்முள்ளு பண்ணலாம். ஆமா, எப்படினாலும் பண்ணலாம். பாத்து, உடனே பார்வதி அம்மா பகவானை ஏமாத்தி விளையாடி கொண்டு இருக்கிறார். அதை அறிந்தார் பகவான் பரமசிவம் நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்? சரி, பார்வதி இப்படி ஏமாத்தி விளையாடுகிறார், இருந்தாலும் பெண்ணா வெயிட்டா நம்ம விட்டு கொடுத்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி பகவானும் விட்டு கொடுத்து விளையாட பார்வதி அம்மா ஏமாத்தி கொண்டே விளையாடுகிறார். ஏமாத்தி கொண்டே விளையாடி கொண்டு
கொண்டிருக்கிறார். இதை அறிந்தார் என்பெருமாள் கோபால கண்ணன். சரி. இரு பேரும் விளையாடி முடித்து பார்வதி அம்மா தான் அந்த இடத்துல வெச்சியா இருக்கிறா. அண்ணா நான் தானே வெச்சி கைதட்டுறதுக்குனே கூட்டிட்டு வந்திருக்கோம். அண்ணா நான் தானே வெச்சி பகவான் தோல்வி தானே. ஏ அம்மா பார்வதி, பார்வதி இந்த விளையாட்டுல பகவான் தான் வெச்சி வெச்சா. என்ன கோபால கண்ணா நீயோ சரி ஏமாத்தி விளையாண்ட. பகவானும் உனக்கு விட்டு கொடுத்த விளையாட்டு. சரி. அதனால பகவான் தான் அம்மா வெச்சி. இருந்தாலும் அண்ணன் எப்படி சொல்லி இருக்கிறார்? இல்லை அண்ணா சக்தி தான் பெரியது. சரி. இல்லை சிவன் தான் பெரியது அப்படின்னு சொல்லி இரு பேருக்கும் தர்க்கம் வருது. சரி. உடனே இதை அறிந்தார் யாரு? பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய நான்முகன். ஓ நான்முகன் பிரம்மன். நான்முகன் சொன்னா யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? பிரம்மதேவனுக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு முகம். ஆமா. தாய் முப்படாதிக்கு 3 முகம். சரி. 4 முகம் கொண்டது யாரு? பிரம்மதேவனுக்கு. படைக்கும் தொழிலை செய்கிறாரே பிரம்மதேவன். அவருக்கு தான் 4 முகம் இருக்கு. 6 முகம் கொண்டது யாரு? ஒண்ணுக்கு 2 பொண்டாட்டி கட்டி இருக்காரு எங்க அப்பா வேல்முருகன். 2 கட்டி இருக்காரு. சும்மாவா? ஏ தாய் ஒண்ணுக்கு 2 சம்சாரம் தானே இருக்கா ஐயாவுக்கு? நான் என்னத்த கண்டேன். சரி ரைட் சந்தோஷம். 6 முகம் கொண்டவர் எம் பெருமாள் முருகப்பெருமான். சரி. எப்படி நான்முகன் கொண்ட. சரி. அதாவது பிரம்மதேவன் பார்த்தார். பகவானுக்கும் பார்வதிக்கும் தர்க்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தர்க்கம் அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கலவரத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னார். பார்த்தாரே பிரம்மதேவன். அந்த தர்க்கம் அதை தீர்க்க வேணும் என்று பிரம்மலோகம் தான் கடந்து வாரதொரு நேரத்திலே சுவாமி கைலாசம் வார போது அப்போ பார்த்தாரே பிரம்மதேவன். அந்த கைலாச வாசலிலே பிரம்மனுக்கு வாசப்படி தட்டுதையா. கொண்டிருக்கும் பொழுது பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேவன் பார்க்கிறார். அன்பார்ந்த பக்தர் கொடிகளுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் என்னவென்று கேட்டீங்கன்னா, அருள்மிகு ஸ்ரீ வேர்வபுத்திர சுவாமி திருக்கோவிலில் இரவு நேரத்தில் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அன்னதானத்தில் பங்கேற்று ஐயன் அருள் பெற்று செல்லுமாறு தங்களை விழா கமிட்டி சார்போடு கேட்டுக்கொள்கிறோம். செல்ல வேண்டாம், இங்கே பாருங்க, மீண்டும் அறிவிக்கின்றோம். மாபெரும் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அனைவரும் அன்னதானத்தை வாங்கிவிட்டு ஐயன் அருள் பெறுமாறு தங்களை விழா கமிட்டி சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அப்போ பார்த்தார் பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேவன். எல்லாத்துக்கும் கேட்டுச்சா? சாப்பிட்டு தாண்டா இருக்குன்னு சொல்றீங்களா? சந்தோஷம், நானே சொல்லிக்கிட்டு வேற வழி இல்ல. சரி. ஆமா. பிரம்மதேவன் நினைக்கிறார் பகவானுக்கும் பார்வதிக்கும் தர்க்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தர்க்கம் என்று சொன்னால் சண்டை. சண்டை என்று சொன்னால் கலவரம். ஆமா. கலவரம் என்று சொன்னால் ஃபைட். இது 3 யாருக்கு நடக்கு? பகவானுக்கும் பார்வதிக்கும். பார்வதி அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று பிரம்மலோகம் தான் கடந்து பிரம்மதேவன் வரக்கூடிய நேரம். அந்த கைலாசுக்கு வரும் பொழுது வலது கால் பெருவிரலானது தட்டுகிறது. வலது கால் பெருவிரல் தட்டுகிறது தாயே. அதுல இருந்து ஒரு உதிரம் வருதுகிறதையா. உதிரம் என்று சொன்னால் என்ன தெரியுமா? உதிரம்னா என்ன? பிளட்னு சொல்லுவாங்களே, ரத்தம். அந்த ரத்தத்துக்கு பேர் தான் உதிரம்னு சொல்லுவாங்க. உடனே பார்த்தார் பிரம்மதேவன். நீ பாட்டு உதிரம் சொல்லிட்டு போயிருவே. சரி. கீழ இருக்கவங்க உதிரம் தட்டிச்சு என்ன உதிரம் நினைச்சா? இப்ப அதையா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வீட்டுக்கத தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ அன்னதானம் சாப்பிட்டியா? இல்லக்கா, அது ஒரே உப்பா இருக்கு பாத்துக்கோ. நீ சாம்பார் சாப்பாடு சாப்பிட்டியா? அந்த சாப்பாடு சாப்பிட்டியா? நான் சாப்பிடல, வேற அது சாப்பிட்டேன் பாத்துக்கோ, ஒரே சப்புன்னு இருக்கு. அப்படி இருக்கு. அப்படி கீழ இருக்கவங்க பேசுவாங்க, நீ நினைக்காத. குட் கேர்ள்ஸ். நீ நெத்த பொரியல் சாப்பிட்டியா? நெத்த பொரியலா? நெத்த பொரியல் எனக்கு மீன் பொரியல்னு கேட்டுச்சு. நீ வேற சும்மா இருப்ப. எனக்கு கொஞ்சம் நாக்கு வளையாது. பிரம்மதேவன் நினைக்கிறாரு இந்த உதிரத்தை நம்ம கீழ விட கூடாது. சரி. ஏன்னா ரத்தத்தை பூலோகத்துல விட்டோம்னு சொன்னா உலகமே அழிந்து விடும். அது யாரோட ரத்தம்? பிரம்மனுடைய ரத்தம் இந்த பூலோகத்துல விழுந்துச்சுன்னா 14 உலகமா அழிந்து விடும். உடனே அந்த வலது கால் பெருவிரலில் இருந்து வந்த ரத்தத்தை வலது கையில ஏந்தி கொண்டு வரார். வலது கையில ஏந்தக்கூடிய நேரத்தில் அடுத்தபடியில கால் எடுத்து வைக்காரு, இடது கால் பெருவிரல் இடிக்கும். இடது கால் பெருவிரல் இடிக்கிறது. அதுல இருந்து வந்த ரத்தத்தை இடது கையில ஏந்தி கொண்டு வருகிறார். இடது கையில ரத்தத்தை வலது கையில ரத்தத்தை ஏந்தி கொண்டு வரும்போது ஏந்தி கொண்டு கைலாசத்துல வந்து பார்க்கிறார். சரி. ஐயா பகவான் பார்வதியே, சக்தி பெரிதும் அல்ல, சிவன் சிறியதும் அல்ல. ஆமா, 2 பேருக்கும் ஒருவர் சலிச்சதும் கிடையாது. ஆமா. சரி. சக்தி இல்லாம சிவன் இல்ல, சிவன் இல்லாம சக்தி இல்ல. சக்தியும் கிடையாது. ரெண்டுமே பெரியதுதான் என்று சொல்லி பகவானுக்கும் பார்வதிக்கும் உள்ள தர்க்கத்தையே தீர்த்து வைத்தார். ஆமா. ஐயா ஆண்டவா பகவானே, உங்க தர்க்கத்தை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி வரும் பொழுது என் கால்ல இருந்து 2 விரலையும் தட்டி 2 ரத்தமானது வந்திருக்கு. ஐயா என்ன 2 ரத்தம் வந்திருக்குன்னு சொன்னா ஐக்ரோண்ட் ஆஸ்பத்திரியில கொடுத்தேனா கொஞ்சம் சலுகைகள் தருவாங்க. அதெல்லாம் வேண்டாம். இந்த 2 ரத்தத்தையும் 2 உயிர்களாக நம்ம உருபிடிக்க வேண்டும் என்று சொல்லி 2 ரத்தத்தையும் 2 உயிர்களாகவே ஆணாகவும் பெண்ணாகவும் பிறவி செய்து
வரும் பொழுதுதான் அந்த ரத்தமானது வந்தது. சரி. பிள்ளை பிறக்கும் பொழுதே ராஜ அம்சத்தோடே பிறந்தது. அடேங்கப்பா, ராஜ அம்சத்தோட இருக்கிறான். அதனாலே அந்த ஆண் குழந்தைக்கு தர்க்கராஜன் என்றே பெயர் கொடுத்தார். அந்த பெண்ணுக்கு தார்காவளி என்று சொல்லி பெயர் கொடுத்து இருவருக்கும் திருமணத்தை முடித்து வைத்து அவர்களுக்கென்று ஒரு நாட்டை ஒப்படைத்து விட்டார். அது எந்த நாடு என்று பார்த்தால் எந்த நாடம்மா? நாட்டிலையும் சாமி நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு. நாட்டிலையும் சாமி நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு. நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு. கோடமலை பொழியும் நாடு, குளிர்ந்ததன்றல் வீசும் நாடு. சாமி மானிருந்து விளையாடும், மயில் தோகை விரித்தாடும், அங்க குதிரை கட்டி போரடியாது சென்னல் என்று சாமி மாடு கட்டி போரடியாது மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி அங்க போரடிக்கும் அழகு திரு அந்த யாடோ ஆணையடி அம்மா போரடிக்கும் அழகு திரு அம்மா நாடதிலே. நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு. நாவலர்கள் புகழக்கூடிய நாடல்லவா? மானிருந்து விளையாடும், மயில் தோகை விரித்தாடும். அப்பேற்பட்ட நாடுன்னு சொன்னா எந்த நாடு? அது எந்த நாடு? எந்த நாடு என்று பார்த்தோம். அந்த தர்க்கராஜனுக்கும் தார்காவள்ளிக்கும் நாட்டை ஒப்படைத்த நாடுதான் தார்காபுரி பட்டணம். தார்காபுரி பட்டணம் அல்லவா? அந்த தார்காபுரி பட்டணத்திலே பட்டணத்திலே தர்க்கராஜ மன்னவரும் தார்காவள்ளி பெண்குடியானவளும் அந்த தார்காவள்ளி பெண்ணவளும் பேர்களும் எப்படி எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் என்று பார்த்தால் எப்படி அம்மா வாழ்ந்து வருகிறார்கள்? மன்னவரும் தேவியுமா மகிழ்ந்து கூடி ஆண்டு வாரார். மன்னவரும் தேவியுமா மகிழ்ந்து கூடி ஆண்டு வாரார். ஈசனு கிளியும் போல கிருபையோடு வாழ்ந்து வாரார். ஈசனு கிளியும் போல கிருபையோடு வாழ்ந்து வாரார். ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டு ஐயா ஒருவர் கேட்டு ஒற்றுமையாய் வாழ்ந்து வாரார். அவர்கள் ஒற்றுமையாய் வாழ்ந்து வாரார். ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டு ஐயா ஒருவர் கேட்டு ஒற்றுமையாய் வாழ்ந்து வாரா. அப்பேற்பட்ட தார்காபுரி பட்டணத்தில் பட்டணத்தில் தர்க்கராஜ மன்னவரும் தார்காவள்ளி பெண்குடியானவளும் பெண்ணானவளும் எப்படி வாழ்ந்து வராங்க? எப்படிமா வாழ்றாங்க? கணவனும் மனைவியுமாக, கணவனும் மனைவியுமாக, மன்னவரும் தேவியுமாக, மன்னவனும் தேவியுமாக. அதாவது ஒருவர் சொல்லே ஒருவர் கேட்டு விட்டு கொடுத்து வாழுறாங்க ஐயா. ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு விட்டு கொடுத்து வாழுகிறார்கள். ஏன்னா கணவன் மனைவிக்குன்னா சரி ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டு வாழணும். கணவன் மனைவின்னு சொன்னாலே ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு வாழணும். விட்டு கொடுத்து வாழ்ந்தோன்னு வச்சுக்க ஒருபோதும் கெட்டு போக மாட்டாங்க. கெட்டு போகவே மாட்டாங்க. ஆனா உன்ன மாதிரி இந்த கெட்டு போற வெறுக்கம் பத்தியா ஒருபோதும் விட்டு கொடுக்க கூடிய மனசே வராது. பிறவிலே வந்ததுதான், ஒருபோதும் தூரம் போகாது. ஆமா. சரி. அப்பேற்பட்ட தர்க்கராஜனும் தார்காவள்ளி பெண்குடியானவளும் தார்காவள்ளி பெண்ணவளும் தார்காபுரி பட்டணத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நேரத்திலே அந்த நேரத்திலே அவர்கள் இருபேர்களுக்கும் ஏகபோகமான சொத்து சுகம் இருக்கு. ஆமா, சொத்துலயும் குறை கிடையாது, சுகத்திலயும் குறை கிடையாது. ஆடு மாடு அடுக்குமெத்தை வீடு நஞ்ச புஞ்ச தோட்டம் துறவு எல்லாம் இருக்கு. ஆமா, பாலுலயும் குறை கிடையாது, பவுசிலையும் குறை கிடையாது. ஆமா. சரி. அப்பேற்பட்ட செல்வம் எல்லாம் இருந்து தீராத ஒரே ஒரு கவலை இருக்கு. என்ன? சொத்து சுகத்துக்கும் பஞ்சம் கிடையாது, எதுக்குமே பஞ்சம் கிடையாது. அப்படி இருந்து தீராத கவலைன்னு சொன்னா என்ன கவலை சொல்லு? குடும்பம்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். குடும்பம்னு சொன்னா கண்டிப்பா கஷ்டம் இருக்கும். குடும்பத்தை விட ஒரு மனுஷனா பிறந்தாலும் சரி கண்டிப்பா ஒரு கஷ்டமா இருக்கும். ஆமா, ஆணா பிறந்தாலும் சரி பெண்ணா பிறந்தாலும் சரி பிறந்தாச்சுனாலே கஷ்டம் தான். கஷ்டம் இருக்க போய் தானே கடவுளேன்னு தஞ்சம்னு வராங்க. எனக்கெல்லாம் கஷ்டம் இல்லைன்னு சொல்ல நான் ஊர் ஊர் அப்படி உங்க கூட வில்லு படிக்க வர போறேன். இல்லப்பா, நேரம் ஏசி ரூம்ல பியானோ போட்டு கப்பறப்பேன், அப்படியே தூங்கி இருப்பேன். ஆமா, கஷ்டம் இருக்க போய் தான் கடவுளே ஐயா வேற புத்திரசாமி வாங்க கோயில்ல வந்தாது கண்ணை திறந்து அதுக்காண்டி தான் அவர் கஷ்டத்தையும் கொடுத்து சரி இன்பத்தையும் கொடுப்பாரு. இன்பத்தையும் கொடுத்திருக்காரு, கஷ்டத்தையும் கொடுத்திருக்காரு. என்ன கஷ்டம் யாருக்கு? என் கஷ்டத்தை சொல்லனா விடிய விடிய சொல்லலாம் தான். ஒரு கஷ்டத்தை சொல்லுங்க, பொறுத்து போகட்டும். கூட்டம்லாம் கொஞ்சம் அங்கங்க நவலுவா பாத்துக்கோ. அப்போ போது சொல்லுதேன். இப்போ யார்கிட்டயும்
சொன்னோம்னு ஊரு ஊரா மைக்கு போட்டு சொன்ன மாதிரி ஆயிரும். கொஞ்சம் பொறுத்து சொல்லுங்க. நீங்க கேட்டீங்கன்னா புல்லும் புறாவும் தண்ணி குடிக்காது. புல்லும் புறாவும் தண்ணி குடிக்காது. ஐயா நாராயணா நீயே பாத்துக்கோ. புல்லும் புறாவும் தண்ணி குடிக்காது. அவ்வளவு பெரிய கஷ்டம் கிடையாது மாமா. கொஞ்சம் நெஞ்சம் இருக்கு. சரி. ஆனால் அந்த தர்க்கராசனுக்கும் தார்காவல்லிக்கும் தார்காவல்லி பெண்ணவளுக்கும் என்ன கவலை தெரியுமா? என்ன கவலை இருக்கிறது? சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் சொத்தை ஆளவில்லை இல்லை. சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் சொத்தை ஆள பிள்ளை இல்லை. ஆடிருந்தும் மாடிருந்தும் அதை ஆள பிள்ளை இல்லை. ஆடிருந்தும் மாடிருந்தும் அதை ஆள பிள்ளை இல்லை. பிள்ளை இல்ல கவலையது. பிள்ளை இல்ல கவலையது பெருங்கவலை இருக்குதையா. சாமி பிள்ளை இல்ல கவலையது. ஐயோ பெருங்கவலை இருக்குதையா. அந்த தர்க்கராசனுக்கும் தார்காவல்லிக்கும் தார்காவல்லி பெண்ணவளுக்கும் ஏகபோகமான சொத்து சுகம் எல்லாம் இருக்கு. சொத்து சுகம் எல்லாம் இருக்கு. ஒரே ஒரு கவலைன்னு சொன்னா என்ன கவலை? சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் அவருக்கு சொத்தையாள பிள்ளை இல்லை. சொத்தையால பிள்ளை இல்லை. மண் இருந்தும் மனை இருந்தும் ஒரே ஒரு மதலை செல்வம் இல்லையே என்று சொல்லி மகளை செல்வம் இல்லை என்று சொல்லி எவ்வளவு சொத்து சுகம் இருக்கட்டும் ஐயா. சரி. ஏக்கர் கணக்குல இடம் எடுத்து போடட்டுமே. வீட்டுல பீரோ நிறைய பணம் கட்டு இருக்கட்டும். தாராளமா இருக்கட்டும். கழுத்து நிறைய நெக்லஸ் போட்டுக்கிட்டு நம்ம பெண்கள் சுத்தட்டுமே. ஐயோ ஆனா அதெல்லாம் வந்து எம்மா அப்பான்னு நம்மள கூப்பிடுமா? கூப்பிடவே கூப்பிடாது பாத்துக்கோ. வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் என்று சொன்னா சரி பிள்ளை செல்வம். அதுதான் சொல்லிருக்கான் பாத்துக்கோ. ஆமா. உலகத்திலே தித்திக்கும் கனி தெவட்டாத கனின்னு சொன்னா அதுதான் குழந்தையின் கனியா. அப்ப பிள்ளை கனி தவிட்டாது. அது யாமனு கேளுதாயி. என்ன காரணம்னு சொன்னா என்னய்யா? உட்கார்ந்துருக்காங்களா ஒரு 8 பேரு. இந்த 8 பேர்களுக்கு ஒரு தாய் இருந்தான்னு சொன்னா வச்சுக்கோங்க. சரி. 9வது பிள்ளைக்கு மாசமா இருப்பா. 9வது பிள்ளை பத்தி எனக்கு தான் யாருன்னு 8 பிள்ளைகள் இருக்கு. அந்த பிள்ளை வேணாம்னு சொல்லி குப்பை தொட்டில போட மனசு வருமா? அது எப்படியா போடுவாங்க? அது வல்லவோ என் குழந்தைன்னு சொல்லி 9வது பிள்ளை எடுத்து வளர்ப்பா. அதுதான் பெத்த மனசு. அதுதான் உலகத்திலே தித்திக்கும் கனி தெவட்டான் கனின்னு சொன்னா அதான் பிள்ளையின் கனி. ஆமா. தெவட்டவே தெவட்டாது. அதனால எத்தனை பிள்ளை இருந்தாலும் தாராளமா வளர்க்கலாம். அந்த தார்கா போன வருஷம் எங்க அம்மா என்ன சொல்லப்பட்டு அவங்க போயிட்டாங்க. அது வேற ரெண்டாவது வீட்டுக்காரங்க தேடி போயிருப்பாங்க. அந்த தார்காவல்லி பெண்கொடியானவள் பெண்கொடியானவள் பிள்ளை இல்லை என்று சொல்லி ஆமம்மா எப்படி எப்படி அழுது புலம்புகிறா? எப்படி அம்மா அழுது புலம்புகின்றா? பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோலையம்மா ஏண்டிய வேதனை தீக்கல. பெண்டானே நீயும் அம்மா பெண்மானம் போகணுமா தாண்டி நீ வந்திய தாக்கல. செஞ்ச பாவம் என்ன சொல்லடியே ஆத்தா எந்த காயமுமே யாருமே நீ பார்த்தா. பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோலையம்மா ஏண்டிய வேதனை தீக்கல. பெண்டானே நீயும் அம்மா பெண்மானம் போகணுமா தாண்டி நீ வந்திய தாக்கல. சீதத்தை குளிச்சு ராமனத்தான் நம்ப வச்சா ராமாயணம் சொன்ன செய்திதான். ஓ கொண்டெழுந்து கண்ணகிதான் ஊரறிச்சா நானும் கூட அந்த சாதிதான். மேகம் கருக்கணும் காத்து அடிக்கணும் உம்மாரி சேர்ந்து பெய்யணும். ஊரு மத்தியில என் பேரு சுத்தம்னு சாதிசனும் நின்று பேசணும். செஞ்ச பாவம் என்ன சொல்லடியே ஆத்தா எந்த காயமுமே யாருமே நீ பார்த்தா. பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோலையம்மா ஏண்டிய வேதனை தீக்கல. பெண்தானே நீயும் அம்மா பெண்மானம் போகணுமா தாண்டி நீ வந்திய தாக்கல. பாதம் மாறலடி பாயெடுத்து போடலடி பத்தினிய பதற வச்ச. சாமி சந்ததிக்கு சத்தியமா சேர வந்த பூவு ஒண்ணு கருக வச்ச. ஊரு சிரிச்சது ஓயாம ஏசினது உன் காதில் கேட்கவில்லையா? நாதியற்று இப்போ நானாக தவிக்கிறேன் நீ கண்ணில் பார்க்கவில்லையா? செஞ்ச பாவம் என்ன சொல்லடியே ஆத்தா எந்த காயமுமே யாருமே நீ பார்த்தா. பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோலையம்மா ஏண்டிய வேதனை தீக்கல. பெண்தானே நீயும் அம்மா பெண்மானம் போகணுமா தாண்டி நீ வந்திய தாக்கல. அப்ப அந்த தார்காபுரி பட்டணத்தில் அந்த தார்காபுரி பட்டணத்தில்
அந்த தர்க்கராஜனுக்கும் தார்காவள்ளிக்கும் பிள்ளை இல்லை என்று சொல்லி குழந்தை இல்லை என்று சொல்லி தார்காவள்ளி பெண்ணானவள் அழுது புலம்பி ஆளோட்டப்படுகிறார். அப்போ அந்த தார்காவள்ளி பெண்ணானவள் பெண்கொடியானவள் கணவா ராஜமன்னா நீங்கள் எனக்கு வைத்த பிராணநாதா, எனக்கு வைத்த பிராணநாதா, 30 வயதாச்சு மன்னா நமக்கு முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்லையே, முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்லையே மன்னவா, 40 வயதாச்சு மன்னா இந்த நாடாள ஒரு பிள்ளை இல்லையே, ஆமோ ஆமை, 50 வயதாச்சு மன்னா எனக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்ன ஆதரிக்க ஒரு நாதி இல்லையே, ஐயோ தெய்வங்களே சொல்லி அந்த தார்காவள்ளி பெண்ணானவள் அழுது புலம்பி ஆளோட்டப்படுகிறார். ஆமோ ஆமம்மா மன்னா எதிர்த்து வீட்டு காரிய பாருங்களேன், 7 பிள்ளை பெத்து வச்சிருக்கா ஐயா. அடப்பாவுமே மொதுமொதுன்னு நீ அதத்தானே பார்த்த. சரி அடுத்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்காளே அனிதா, அனிதா 6 பிள்ளைக்கு தாயா இருக்கா. அதுக்குள்ளயுமா அத கூட விடு. சரி பக்கத்து வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்காளே பாத்திமா மர்மோ பத்மா, அம்மா பன்னிக்குட்டி போட்ட மாதிரி 10 பிள்ளைகளை பெத்திருக்கா. போச்சா அவ கோயிலுக்கு வர வரதுக்கு 10 முந்தானே பிடிச்சிட்டு முழு முழுன்னு பன்னிக்குட்டி வந்த மாதிரி வருது. வராமப்படாத பிள்ளை பெத்த வராம விடல தாயி. அவ வீட்டுல குழந்தை இருக்கு, என் வீட்டுல ஒரு குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுதா அந்த அம்மா. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளைய பெத்த அம்மிக்குள்ள வச்சா குத்த முடியும். ஆண்டவன் எப்ப நமக்கு கொடுக்காரோ அத தங்கம் நினைச்சு நம்ம வளர்த்துக்கிட வேண்டியது. கண்டிப்பா வளர்க்கணும் தாயி. உடனே தார்காவள்ளி பெண்ணானவள் கணவனிடம் அழுது புலம்பி ஆளோட்டப்படுகிறார். ஆளோட்டப்படுகின்றார். பார்த்தா தர்க்கராஜ மன்னன் என்னம்மா என்னையா ஏட்டியே வள்ளி தார்காவள்ளி கவலைப்படாதம்மா, கவலைப்படாத அம்மா கவலைப்படாதே, கவலைப்படாத அம்மா கவலைப்படாதே, கணவனானும் இருக்கணுமா கவலைப்படாதே, கணவனானும் இருக்கணுமா கவலைப்படாதே, கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே, கவலைப்படாதே தார்காவள்ளி கவலைப்படாதே, உன் ஹஸ்பண்டும் இருக்கணுமா கவலைப்படாதே, கணவனானும் இருக்கணுமா கவலைப்படாதே. கவலைப்படாத அதாவது பிள்ளைன்னு சொல்லி அழுவாதம்மா, ஆண்டவனுடைய கிருபை இருந்தால் நமக்கு ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும், ஈசனோட அருள் இருந்தால் நமக்கு எப்படியாவது குழந்தை கிடைக்கும் என்று சொல்லி தர்க்கராஜ மன்னவனும் தார்காவள்ளி பெண்கொடியானவளும் மன்னா நான் உன்கிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்ல, நீங்க என்கிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்ல, அதனால ஆண்டவனை தஞ்சம் என்று சொல்லி தர்க்கராஜனும் தார்காவள்ளியும் ஆண்டவனை நினைத்து எப்படி தவம் இருந்து வருகிறார்கள். ஒரே ஒரு பிள்ளைக்காக எப்படி அம்மா ஆதவம் இருக்கின்றார்கள். அரணை என்று அருந்தவாச செய்து வாரார், சிவனை நல்ல சிவனை என்று சிவனை நோக்கி தவம் இருந்தார், பகவானை அங்க நோக்கியல்லோ பாரதவோ அங்க செய்து வாரார், பகவானை அங்க நோக்கியல்லோ பாரதவோ சாமி செய்து வாரார். இப்படியாக அந்த தர்க்கராஜனும் தார்காவள்ளியும் தார்காவள்ளி பெண்ணவர் ஒரே ஒரு பிள்ளைக்காக ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணி தவம் இருந்து வருகிறார்கள். அந்த சிவபெருமானை எண்ணி தவம் இருந்து வருகிறார்கள் அல்லவா. அரகரா சிவசிவா சிவசிவா அரகரா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா தென்னாட்டுடைய சிவனே போற்றி 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 எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறைவா போற்றி என்று சொல்லி ஆண்டவனை எண்ணி உருகி உருகி தவம் இருக்கும் போது இவர்களுடைய தவத்தை அறிந்தால் ஆதிசக்தி பார்வதியானவள். ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதியானவள் ஆண்டவா பகவானே ஆண்டவனே தார்காபுரி பட்டணத்தில் இருபேர்களும் தவம் இருந்து வருகிறார்களே, என்ன விவரம்? அவர்களோ என்ன விவரம் சுவாமி? என்ன விவரம்? பார்வதி இந்த தர்க்கராஜனும் தார்காவள்ளியும் ஒரே ஒரு பிள்ளைக்காக இப்படி போறாலே ஒரு பாப் கட்டிங் வெட்டிக்கிட்டு ஒரு பாப்பா அவளை போய் ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லி தவம் இருந்து வருகிறார்கள். ஆண்டவா 12 வருஷம் உங்களே தஞ்சம்னு சொல்லி தவம் இருக்கிறார்களே, ஒரு பிள்ளை வரம் தானே கொடுத்தா என்ன? ஆமா ஆண்டவனே உங்களை நினைப்பவர்களுக்கு ஒரு குழந்தை வரம் கொடுத்தால் உங்களால முடியாதா என்று சொல்லி பார்வதி அம்மா கேட்கும்போது ஆண்டவன் பார்த்தார். என்ன சொல்லுங்க பார்வதி, ஒருத்தருக்கு பிள்ளை வரம் கொடுக்கணும்னு சொன்னா சும்மா லேசப்பட்ட கொடுக்க முடியாது. காரணம் சுவாமி, முன்னொரு காலத்துல எதுவும் பாவம் செய்திருக்காங்களா என்று பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும். பாவ புண்ணியத்தை பார்த்து தான் ஆண்டவன் நமக்கு குழந்தை வரமே கொடுக்கிறார். தர்க்கராஜனும் தார்காவள்ளியும் போன ஜென்மத்துல பாவம் செய்ததால இவர்களுக்கு பிள்ளை இல்ல. சரி ஆண்டவா பகவானே, பிள்ளை இல்ல இவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுத்தே தீரணும், கொடுத்தே ஆக வேண்டும் என்று பார்வதி அம்மா பிடிவாதம் பிடித்தவுடன் ஆண்டவன் பார்த்தார். பாவம் செய்த இவர்களுக்கு பகவானால் ஒருபோதும் பிள்ளை வரம் கொடுக்க முடியாது. அப்படியே கொடுக்கணும்னு சொன்னா சக்தி நீயே போய்
போய் பிள்ளையா பெற? சுவாமி ஆண்டவா, நான் எப்படி போய் பிள்ளையா பிறக்க முடியும்? ஐயோ ஆண்டவனே சிவபெருமானே, உங்களை பிரிந்து நான் பிள்ளையா பிறந்தோம்னா சரி எப்போ என்ன கல்யாணம் முடிச்சு எப்போ என்ன கூட்டிட்டு வருவீங்க? ஏ அம்மா பார்வதி, என்ன நீ என்னைய நம்பி அவர்களுக்கு போய் குழந்தையாக பிறந்தன்னு சொன்னா சரி, நமக்கு ஒரு காலம் வரும்போது கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் முடிக்க வருவேன். நீ பயப்படவே பயப்படாத பார்வதி. நீ அவர்கள் இருவர்களுக்கும் குழந்தையாக பிறந்தவனு சொன்னா உனக்கு கண்டிப்பாக நான் குழந்தையாக நீ இருக்கும்போது என்ன வாலிய பிராயத்துக்கு வரும்போது உன்னை கல்யாணம் முடித்து கூட்டிட்டு வரேன். நம்ம ரெண்டும் மேரேஜ் பண்ணிக்கலாம் என்று சொல்லி சந்தோஷமா இருங்க ஐயா. 11 மணிக்கு வரணுமா சாமி என்று சொல்லி சரி பகவானும் பார்வதியும் ஆமம்மா பார்வதி அம்மாளுக்கு வாக்கு வரங்களை கொடுக்கிறார். பார்வதி, நீயே போய் பிள்ளையா பிறக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் எப்படி போய் பிள்ளையா பிறக்கணும்? தாமரை தடாகத்துல தவளும் குழந்தையாக பிறக்க வேண்டும் அல்லவா என்று சொல்லி பகவான் சொன்ன பொழுது பகவானோட அந்த வார்த்தை கேட்டு ஆதி சக்தி பார்வதியா தார்காபுரி வட்டணத்தில் அந்த தாமரை தடாகத்தில் பார்வதி தவளும் பிள்ளையாக பிறந்தாளே. அந்த தடாகத்தில் அப்ப ஆண்டவனுடைய வார்த்தை கேட்ட ஆதிசக்தி பார்வதி தார்காபுரி பட்டணத்தில் தாமரை தடாகத்திலே தவளும் பிள்ளையா போய் பிறந்திருக்கா. அழுவச்சத்தை காதுல கேட்டு அங்கிருந்து தார்காவள்ளி பார்த்தா. பிள்ளைய பார்த்த உடனே பேரானந்தம் கொண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைத்தது போல அவளை வாரி நல்ல தானே எடுத்தா. வலது கண்ணம் அது முத்தமிட்டா. ஏதி மெல்ல எடுப்பாளோ இடது கண்ணம் அது முத்தமிட்டா. எடுப்பாளோ தார்காவள்ளி வந்து பிள்ளைய பாக்குறா. தாமரை தடாகத்துல பிள்ளை எப்படி இருக்கு? பிறந்த பிள்ளை அழும்பியா? அழுத உடனே தார்காவள்ளி வாரி எடுத்து வலது கண்ணத்துல முத்தமிட்டா. கோர்த்து எடுத்து கோடி லட்சம் முத்தமிட்டு மைக்கு பவையா பார்வதி குழந்தைக்கு கொடுக்கையா வேற ஒண்ணு. இப்போதைக்கு நம்ம வந்து யாரு சாமி சரணமா இருக்கிறோம். ஏத்தா மஞ்ச மாதாபுரம் என்ன செய்ய? வெயிட்டிங்ல தான் இருக்கணுமா? அப்ப கடைசி வரைக்கும் மஞ்ச மாதா வெயிட்டிங்ல தான் இருக்கணுமா? ஆமா. பேசாம நான் அண்ணனுக்கு ஓடாம தம்பிக்கு போட்டுக்கணும் தான். யாருக்கு? முருகனுக்கா? வள்ளி தெய்வானோட அலைஞ்சிருக்கலாம்ல. அண்ணன் கொஞ்சம் மஞ்ச மாதா ஓரத்தை வச்சிருக்காங்க. ஐயப்பருக்கு மாலை போட்டா மஞ்ச மாதாவை தேடுதான். முருகனுக்கு மாலையை போட்டா ஒரு வள்ளி ஒன்னு தெய்வானையே தேடுதான். என்ன சொல்லுன்னு சொன்னா இப்போ ஐயப்பருக்கு மாலையை போட்டு கொஞ்சம் மஞ்ச மாதாவை ஓரத்துல வைக்க வேண்டியிருக்கு. சரி. முருகருக்கு மாலை போட்டோம்னா வள்ளி தெய்வானை இப்படி வச்சுக்கலாம். சரி. எப்படி வசதி? பிள்ளையாருக்கு மாலை போடேன். பிள்ளையாருக்கு மாலை போட்டா அப்புறம் சும்மா தான் போணும் தெரியும். முக்குல போய் உட்கார வேண்டியதுதான். ஏத்தா அவர் என்ன குறைச்சல? அவர் சித்தி புத்தின்னு 2 சம்சாரம் இருக்கு. எல்லாருக்கும் நல்லா கேட்டுங்க, பிள்ளையாருக்கு 2 இருக்கு. தெய்வத்துக்கே இருக்கு. நீங்க கட்டிக்கப்பா. நானும் எல்லாத்தையும் அறிஞ்சுதான் நானும் சொன்னேன் எங்க அப்பாட்ட போய். எங்க ஓடுது காருக்கே டயர் 4 இருந்து பின்னாடி ஒன்னு செப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த காருக்கு பெட்ரோல் ஓடுது அதுக்கே இருக்கும்போது ரத்தத்துல ஓடுது நமக்கு வேண்டாமா ஒரு செப் பண்ணி? இந்த மாதிரி தங்கச்சி எல்லாத்துக்கும் கிடைச்சுன்னு சொன்னா சந்தோஷம் தாய். அடேங்கப்பா கோடி கும்பிட்டு போடலாம். அப்பம் பார்த்த அம்மோ அம்மா பிறந்ததொரு பிள்ளையை அழகாக பாலோட்டி நீராட்டி பவுசுடனே வளர்த்து வருகிறார். இப்படி அழகுடனே அவ பிறந்திருக்க கூடிய நேரத்துல இங்க அன்னதானம் நடப்பதான் அனைவரும் அன்னதானத்தை வாங்க போய் சாப்பிடும் மருந்துகளை கேட்டுக்கொள்கிறோம். பிள்ளை பிறந்திருக்கு, அன்னதானத்தையும் சாப்பிட்டு. ஆமா கண்டிப்பா நாங்க தான் சாப்பிட பட்டினியா இருக்கோம்னு நினைச்சுக்கிடாது. நாங்களாம் நல்லா சாப்பிட்டு வந்துட்டோம் தாய். கீழ இருக்கவங்க எல்லாரும் நினைப்பாங்க குடத்துக்கார தம்பி ஐயப்பருக்கு மாலை போட்டிருக்கான், பச்சை தண்ணி கூட பல்லுல போட்டிருக்காங்க. அப்படி மட்டும் நினைக்காதீங்க. 3 வேளை முக்கான்னு உள்ள போயிரும். நான் விரதம் தான். ஊர்ல இருந்து வரும்போதே கேட்டாங்க, தம்பி வெள்ளச்சோறு இருக்கு மஞ்சச்சோறு இருக்கு சாம்பார் சாப்பாடு இருக்கு அந்த சாப்பாடு இருக்கு வேணுமான்னாங்க. வேண்டாம்னு நான் விரதம். சிக்கன் ரைஸ் வேணும்னியா? ஒரு 3/4 லிட்டர் பாலும் 4 செவ்வாழை பழமும் 2 பச்சை வாழை பழமும் அப்பப்போ பசிச்சா சாப்பிடுறதுக்கு 2 வயல் வாழை மட்டும் போட்டு மில்லு மேடைக்கு வந்துட்டோம்னு சொல்லியிருக்கேன். குக்கர் இட்லி முடிஞ்சு சாப்பிடும் போது தவத்தை விட்டு வரதத்தை விட்டதுக்கு அடுத்து குக்கர் இட்லி. அப்ப பார்த்தா தர்க்கராஜனும் தாரகாவள்ளியும் பிறந்தது ஒரு பார்வதி அம்மாள் என்ற பெயர் கொடுத்து பாலூட்டி நீராட்டி பவுசுடனே வளர்த்து வருகிறார். பார்வதி அம்மாளை வளர்த்து வரக்கூடிய நேரம் வயசு எத்தனை? 16 வயதில் பருவமங்கை தான் அடைந்தார். பூத்து நிறைந்து புஷ்பவதி ஆளாயிருக்கிறார். ரோஜாப்பு பூத்ததை போல் ராசாத்தி பூத்து இருக்கா. அள்ளி மலர் பூத்ததை போல் அருமமாவா பூத்து இருக்கா. ஆமா. பிறந்தது ஒரு பிள்ளைக்கு சடங்கு சாம்பிரதாயத்தை முடித்து விட்டு பார்வதி அம்மாளை வளர்த்து வரக்கூடிய நேரம் பாட்டு போடணுமா?
தாய்மாமை சீர் செமந்து வர்றான். அதெல்லாம் வர மாட்டாங்க. வேண்டாங்களா? எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுக்கவே தூர போயிருவாங்க. இதை அறிந்தார் ஆண்டவன் சிவபெருமான். பார்வதியை பிள்ளையா போய் பிறக்க சொன்னோம். அவ வாலிய பிராயத்துல அவரை திருமணம் முடிக்கணும் வேற சொன்னோம். ஆமா, திருமணம் முடிக்கும் என்று சொல்லி இருக்கிறோம். கொடுத்த வாக்கு காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் தர்க்கராஜனுக்கும் தார்காவளிக்கும் தெரியாமலே பார்வதி அம்மாளை கூட்டிட்டு வந்து திருமணம் முடித்து கைலாசத்துல இருக்கிறார். ரன்னிங். அப்போ தர்க்கராஜனுக்கும் தார்காவளிக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கிறது? கட்டும் கோபம் வந்தது இரு பேருக்கும். எப்படி இருக்கு தெரியுதா? எப்படி இருக்கு? கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்த கதை ஆயிரக்கூடாதுல தாய். ஆனா சிவன் எப்படி வந்தாரு? எப்படி வரறாரு? பண்டாரமா வந்து தான் இந்த பார்வதி அம்மாளை திருமணம் முடித்துட்டு போயிருக்காரு. இப்படி ஏமாத்தின அந்த சிவபெருமானை நம்ம சும்மா விட கூடாது. ஆமா, எல்லா தகப்பனாரும் நினைக்க கூடியதுதான். நம்ம காக்கா பாரு, கொக்கோ பாரு, குழுவன பாரு, இவனை பாரு, அவனை பாரு, பூச்சாண்டிய பாரு, காக்காவா வாயில சோறுட்டி வளர்ப்போம். கடைசில ஒரு பூனை பிடிச்சிட்டு போனா சமாதிப்போமா? முடியாது, முடியவே முடியாது. அப்ப இதை அறிந்தார் தர்க்கராஜனும் தார்காவளிக்கு ஒரே கோபம். நம்ம பிள்ளையை இப்படி கூட்டிட்டு போனதால ஆண்டவனை சும்மா விடக்கூடாது. ஆண்டவனுக்கு பிடிக்காதது அக்கினி யாகம் பிடிக்காது. அந்த ஆண்டவனை எதிர்த்து அக்கினி யாகத்தை வளர்க்கணும். ஆமா, என்று சொல்லி தர்க்கராஜனும் தார்காவளியும் என்ன செய்கிறார் தெரியுமா? என்னமா செய்கின்றார்கள்? தார்காபுரி பட்டணத்துல ஒரு யாகத்தை வளர்க்கிறார்கள். தாய் என்ன செய்கிறார்கள்? அதாவது சாந்தி கொண்டு தரை மழுகி சந்தனத்தால் கோலமிட்டு, சாந்தி கொண்டு தரை மழுகி சந்தனத்தால் கோலமிட்டு, பால் கொண்டு தரை மழுகி பன்னீராலே கோலமிட்டு, பால் கொண்டு தரை மழுகி பன்னீராலே கோலமிட்டு, மாவு கொண்டு தரை மெழுகி, மாவு கொண்டு தரை மெழுகி, சாமி மஞ்சளாலே கோலமிட்டா, மாவு கொண்டு தரை மெழுகி, மஞ்சளாலே கோலமிட்டா, கோலமிட்ட இடமாதிலே ஒரு ஆள நல்ல குளிய வெட்டி, அந்த ஆள நல்ல குளியதிலே சுவாமி 21 குச்சிகளை இன்பமோடு எடுத்து போட்டாள். 21 குச்சிகளை இன்பமோடு எடுத்து போடு. இப்படியாக அந்த தர்க்கராஜனும் தார்காவளியும் தார்காபுரி பட்டணத்தில் அக்கினி யாகத்தை வளர்க்க வேண்டும் என்று அக்கினி யாகம் என்று சொன்னா ஆள நல்ல குளிய வெட்டி 21 வகை குச்சிகளை போடுகிறார். 21 வகை குச்சிகளையும் போட்டு ஆலங்குச்சி, அரசங்குச்சி, அத்திக்குச்சி, வன்னிக்குச்சி, புங்கங்குச்சி, புளியங்குச்சி, ஒரே ஒரு ஆட்டிமா யாகத்தை வளர்க்கறாங்க. தாய் ஆமா, யாகம் யாருக்கு? ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான். ஆண்டவனுக்கு இந்த வெக்க வந்து சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அக்கினியை கண்டாலே ஆண்டவனுக்கு அலர்ஜி. எனக்கும் அக்கினியை கண்டா அலர்ஜி. அப்படியா? சரி, இப்ப அக்கினியை வளர்த்தோம்னா ஆண்டவன் கண்டிப்பா அங்க வந்தே தீரணும் என்று சொல்லி தர்க்கராஜன் இப்படி அக்கினி யாகத்தை வளர்த்த உடனே அக்கினி யாகமானது அப்படியே ஆகாய மார்க்கமாக கைலாச மலைக்கு போனது. ஆகாய மார்க்கமாகவே கைலாசம் செல்லுகிறது. கைலாசத்துல ஆண்டவனுக்கு வெக்க தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல. ஆமா, இப்படி ஆண்டவனுக்கு வேதனை தாங்க முடியாம இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும்? வேர்வை அழிக்கணும்னா வேர்வை அழிக்கணும்னு சொன்னா அங்க உள்ள அக்கினியை முதல்ல அணைக்கணும். அப்படி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் யாரை அழைக்கிறார்? யாரை அழைக்கின்றார்? வாடையப்பா கணபதியே, கணபதியே, வார்த்தை ஒன்றே சொல்ல கேளு. வானங்கப்பா கணபதியே, சுவாமி கணபதியே, வார்த்தை ஒன்றே சொல்ல கேளு. ஏ அப்பா, ஏ கணபதி, வாப்பா, உனக்கு ஒரு வேலை. அதாவது அந்த தார்காபுரி பட்டணத்தில் தர்க்கராஜ மன்னன் ஒரு அக்கினி யாகத்தை வளர்த்து வருகிறான். அந்த அக்கினி யாகத்தை நீதான் போய் அழிச்சிட்டு வர, நீதான் சென்று அழைத்து வர வேண்டும் சுவாமி என்று சொல்லி பிள்ளையார்கிட்ட அனுப்பி உடனே பெருச்சாளி வாகனத்தில் ஏறி உட்கார்ந்தாரு பிள்ளையார். பெருச்சாளிக்கு கண்ணு 2 டியூப் லைட் மாதிரி போயிட்டு. யாமனு கேட்கணும், அவருக்கு வாகனமோ சிறுசு, வயிறோ பெருசாகி போச்சு. ஆமா, வேற என்ன செய்ய முடியும்? காலும் குட்டக்காலு, கையும் குட்டக்கை. அப்படியே பெருச்சாளி வாகனத்துல அங்க போய் பார்த்தா தர்க்கராஜன் யாகத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறார். யாகமானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தர்க்கராஜன் பார்த்தாரு, யாகத்தை அணைக்கணும்னு பிள்ளையார் வந்திருக்காரு, நம்ம யாகத்தை அணைக்க விடக்கூடாது. அவருக்கு பிடிச்சதை போட்டு நம்ம ஏமாத்தணும். அவருக்கு பிடித்தது என்னது பிடிக்கும்? பிள்ளையாருக்கு பிடித்த படப்புகளை போட்டு பிள்ளையார அங்க அமர வச்சாச்சு. அவளு பொறி கடலையை போட்டு பிள்ளையார அமர வைத்தாச்சு. சரி, பிள்ளையார அனுப்பி பிரயோஜனம் இல்ல. அடுத்த பிள்ளை, ஏ அப்பா, ஏ வேல் முருகா, உனக்கு ஒரு வேலைப்பா. தார்காபுரி பட்டணத்தில் தர்க்கராஜன் ஒரு அக்கினி யாகத்தை வளர்க்கிறான். அதை நீ தான் போய் அழைத்துட்டு வர வேண்டும் என்று சொல்லி தந்தையாரே தாங்கள் உத்தரவு கேட்ப ஆகட்டும். ஆண்டவனுடைய வார்த்தை கேட்டு வேல்முருகன் என்ன செய்கிறார்? என்ன செய்கின்றார்? புலி மயில் மீதில் ஏறி, மீதில்
அங்க இருந்த தர்க்கராசு என்ன நினைக்கிறாரு? என்ன நினைக்கிறாரு? பிள்ளையாருக்கு பிடிச்ச படப்பு போட்டு அவரை ஏமாத்தியாரு. சரி. முருகனுக்கு பிடித்தது நடன நாட்டியம் ரொம்ப பிடிக்கும். ஆக மொத்தம் ஆமா. குடும்பத்துல எப்படி இருக்காங்க? எப்படி? மூத்த பிள்ளை பொறுக்கிவீங்க, இளைய பிள்ளை பொண்ணுக்குவீங்க. அவருக்கு பிடிச்ச நடன நாட்டிய பெண்களை வரவழைச்சு முருகனை ஏமாத்தி அங்கே வச்சாரு. சரி. ஆண்டவனுக்கு வேதனை தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல. முடியலையம்மா. அப்ப பார்த்தாரே பரமசிவோ. ஆண்டவன் இதுக்கு மேல என்ன செய்யணும் தெரியல. சரி. பிள்ளையார் அனுப்பியும் பிரயோஜனம் இல்ல. இல்லல்லவா? வேல் முருகனை அழைத்தும் பிரயோஜனம் இல்ல. உடனே கடும் கோபத்திலே ஆண்டவன் சிவபெருமானுக்கு வேர்வையானது வழிந்து ஒழுகிறது. அப்ப வேர்வை வலித்து கரும்பாறையிலே விட்டெறிந்தார். அந்த வேர்வையிலிருந்து அழகான ஒரு பாலகன் ஆரவார சொருவத்தோட அலறிக் கொண்டு பிறக்கிறான். ஆண்டவா, திடீர்னு என்ன பிறவி செஞ்சிருக்கீங்களே, என்ன விவரம்? என் பேர் என்ன, புள்ளி என்ன? ஆமா, நான் பிறந்திருக்க விவரம் என்ன சுவாமி? எப்பா நீ வேர்வையில வந்து பிறந்ததாலே, வேர்வையில பிறந்ததாலே, எப்பா நீ வேர்வை புத்திரனா ஒரு வயலே, எப்பா பிறந்ததாலே வேர்வை புத்திரே ஒரு வயலே. சுவாமி வேர்வையில பிறந்த பிள்ளை, வாரார வேர்வை புத்திரே, ஆரவார சொருவத்தோடு சாமி அலறிக் கொண்டு வாராரே. இந்த தேவர் குலம் ஊரதையோ காக்க வந்த தெய்வம் ஐயா, நீங்க போடுங்கம்மா ஒரு கொலவே, சாமி பொன்னால மணிக்கொலவே, வேர்வையில பிறந்தவர் வேர்வபுத்திர சுவாமி ஐயா, ஐயாவோட வாசலிலே 18ஆம் படி கருப்பனோடு அம்பிகைய மாரியம்மா, வடக்குவா செல்வியோடு தாயான அங்கம்மா, வாராளே அக்கா தங்கை, ஆரவார சொருவத்தோடு அலறிக்கொண்டு வாராரு ஐயாவான வேர்வபுத்திரே, ஆதாளி போட்டுவாரா, போடுங்கம்மா ஒரு கொலவே, பொல்லாத வேர்வபுத்திரே, ஐயாவுக்கு பொன்னால மணிக்கொலவே, கற்பையில பிறந்தவரா, சீதையவ வளர்த்தமாவே, செல்ல பிள்ளை நவகருப்பா, சந்தேன பொட்டுக்காரே, சபரிமலை காவக்காரே, காவலிலே கெட்டிக்காரே, கட்டழகே கருப்பசாமி, ஓடியா ஓடியா ஓடியா, மாறி மாறி பிறந்தவரே, இருக்க குட்டி மாரியம்மா, வாராளே வீரம்மா, அம்பிகைய அங்கம்மா, வேர்வையில பிறந்தவரே, வேர்வபுத்திர சுவாமியோடு ஆதாளி ஓட்டுவாரா, 18ஆம் படி கருப்பனோடு வாராள மாரியம்மா, நல்ல புடவக்காரி, தாய மயூருண்ட கண்ணழகி, வாடியா செக்கேச்ச வப்பழகி, தாய செந்தூருக்க பொட்டழகி, தாய அக்காதங்க 8 பேரும் ஆதாளி போட போறா, தாய வடக்க பிறந்தவளே, வடகையில அமர்ந்தவளே, வடக்குவா செல்வியோடு அம்பிகைய மாரியம்மா, ஆராளே அங்கம்மா, தாயான வீரம்மா, இந்த தேவர்குலம் ஊருக்குள்ள இந்த மக்களையும் காப்பதற்கு தாயை நம்பி வந்த மக்களுக்கு இப்போ நல்வாக்கு சொல்ல போறான், இந்த ஊரை செழிக்க வைப்போம், தாயை உள்ள மழை பொழிய வைப்போம், இந்த நாடை செழிக்க வைப்போம், தாயை நல்ல மழை பொழிய வைப்போம், சாமி பிள்ளை இல்ல
சொந்தக்காரி வேப்பிள்ளைக்கு சொந்தக்காரி தாய வேப்பிலைய கையிலட்டு போ வேண்டு வரோம் நான் கொண்டு போ அம்பிகையே மாரியம்மா அம்மாளுக்கு காவலாக கொள்ளாத கருப்பசாமி கருகி நல்ல பிறந்ததுதான் கருப்பசாமி ஒம்பையரு அக்கினியில் பிறந்தவர் அக்கினி கருப்பசாமி சந்தன பொட்டுக்காரே சபரிமலை காவக்காரே வலதுபுற மீசையது அது வள்ளையம்மா துடிக்கும் ஐயா இடதுபுற மீசையது இட்டி போல துடிக்கும் ஐயா 7 மணி வள்ளையம்மா கருப்பனுக்கு இடுப்பில் ஒரு சல்லடமா வள்ளையம்மா